கவுன்சிலரை, என்னடா ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கு. எதுக்கு? வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களாமே. வர சொல்லு. சரியான வெடக்கோழியா தான் இருக்கும். இதுக்கு செம்ம விருந்து தான். அண்ணா, ஏற்கனவே 2 பொண்ணுங்களை அநியாயமாக கெடுத்து கொண்டுட்டீங்க. இந்த பொண்ணையாவது விட்டுருங்கண்ணே. பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி இருக்கு. அது சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஏய், எனக்கு அட்வைஸா? இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி நீ திருந்திடுன்னு சொன்னா நான் திருந்திடுவேனா? போடா, போய் வர சொல்லு. டேய் போடா. உன்ன மாதிரி ஆட்டம் போட்டவனுக்கெல்லாம் முடிவு அழிவு தான். வரட்டும், சமயம் பார்த்து கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்கு. ஏமா டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நம்ம கவுன்சிலர் கிட்ட வேலை கேட்டு போன பொண்ண அவன் கெடுத்துட்டான். உனக்கு எப்படி தெரியும்? அவ அரசியல்வாதியா இருக்கா. அவசரப்படாத. நாம பொறுமையா இருந்தா இன்னும் பல பெண்களோட வாழ்க்கையை அவன் கெடுத்துருவான். அவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. அந்த பொண்ணு கடைசியா பார்க்க போனது அந்த கவுன்சிலர் தான். அவனை பார்க்க போன பொண்ணு வீடு திரும்பல. போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கலையா? வழக்கம் போல எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது அந்த கவுன்சிலரை தீர்த்து கட்டணும். ஏதாவது பிளான் பண்ணி வீட்டுக்கு வர வையே. வீட்டுக்கு வர வைக்கிறது ரிஸ்க்குமா? அப்ப என்னதான் பண்றது? எதிரிய அவனோட ஏரியாலயே மீட் பண்ண போறேன். இதுதான்மா ரொம்ப ரிஸ்க். என்ன அவனால ஒண்ணு செய்ய முடியாதுமா. லேடிஸ்னா பல்ல இழிக்கிறவன். அதுதான் நமக்கு பெரிய ஆயுதம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. உனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. நீ நிச்சயமா ஜெயிப்ப. அந்த காளிகா அம்பாள் உனக்கு துணை இருப்பா. அடுத்த சேம் நான் தான்டா உங்களை எல்லாம் மந்திரி ஆக்கிடுறேன்னா. நம்ம கட்சியில முனியாண்டிக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துல இருந்து நம்மளை யாரும் மதிக்கிறதே இல்லைடா. ஆமா தலைவர, அவன் போக்கே சரியில்லை. என்ன இருந்தாலும் அவன் நம்ம கட்சி பதவியில் இருக்கான். அவன் பேசக்கூடாது, சரியா? அவன் நிறைய ஊழல் பண்றான்னு நம்ம கட்சி தலைவர்கிட்ட போட்டு கொடுத்தா நமக்கு நல்ல பேர் கிடைக்கலண்ணே. தலைவரை பத்தி எனக்கு தெரியாதா? காசு கொடுத்தா அந்த பக்கம் போயிட்டே இருப்பாரு. யாரோ போன் அடிக்கிறாங்க பாரு. வேலை வாங்கி கொடு, லோனு வாங்கி கொடு, டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடு, பதவி வாங்கி கொடு, ஒரே தொல்லையா இருக்குடா. ஹலோ. ஏய், யாரா போன்ல? ஏதோ ஒரு பொண்ணு. பொண்ணா? ஏய், நான் கவுன்சிலரா நீ கவுன்சிலரா? இந்தானே. ஹலோ. வணக்கம் சார். கவுன்சிலர் சாருங்களா? ஆமா. நீ யாருமா? வனஜாக்கா உங்க நம்பர் கொடுத்தாங்க. என் பேரு சரசா. சரசா? ஸ்வீட் நேம். என்னமா வேணும் உனக்கு? ஏதாவது உதவி பண்ணணுமா? சொல்லுமா. சார், நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். மசாஜ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி விடுவேன். நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் வரேன் சார். நீ எப்ப வேணா வரலாமா. ஏன்னா நான் பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறவம்மா. ஓகே சார். தன்னே தன்னானே தன்னானேனா. மசாஜ் கிளப்ல இருந்து ஃபிகர் வருது. சும்மா லட்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாமா வா 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 மசாஜ் பாப்பா. உக்காரு உக்காரு உக்காரு. பேர் என்ன? சரசா. கொஞ்சம் உரசிக்கவா? 10,000 கோடி சில்லறையை உருட்டிட்ட மாதிரி என்னமா சிரிக்கிற. மசாஜ் பாப்பா, ஏன் திரும்பிட்ட? பயப்படாத. இங்க நம்ம 2 பேரை விட்டா வேற யாருமே இல்ல. அதான் எனக்கும் வசதி. புதுசா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ பெட்ல படு, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எதுவும் பண்ணக்கூடாது சார். எல்போர்டு போட்டுட்டு காரை ஓட்டுறது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும்.
எடை போட யாரும். எஸ்ஐ கார்த்தி சாருங்களா? எஸ், நான் கார்த்தி தான் பேசுகிறேன். மிஸ்டர் கார்த்தி சார், கவுன்சிலர் லெனின் தெரியுமா உங்களுக்கு? அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மர்டர் ஆயிட்டார் சார். ஹலோ, என்ன சொல்ற? நீ யாரு? அந்த கவுன்சிலரை மர்டர் பண்ணவன். ஹலோ ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க நீங்க? நான் அங்கிருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. யார் நீ? என்ன நிஷா, என்ன தெரியலையா? பார்த்த உடனே தெரியறதுக்கு நீ என்ன அஜித்தா விஜயா? இல்ல நிஷா, அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் அடிபட்டுச்சுல, நீங்க தான் எனக்கு கட்டு போட்டு விட்டீங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தனா மொத்தமா ஏத்திடுவேன். நீங்க தானே பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க? ஆமா சார். லாஸ்ட் வீக் நீங்க ஒரு பையனோட சண்டை போட்டுருக்கீங்க. ஞாபகம் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்ன விஷயம் சார்? அந்த பையன் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. இப்போ பையனையும் காணோம். எனக்கு ஞாபகம் இருக்கு மிஸ்டர் கார்த்தி சார். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் எனக்கு தெரியாதா? அந்த பையனோட முகம் எனக்கு ஞாபகம் இல்ல சார். ஆனா அந்த பொண்ணோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என்னோட ரெகுலர் கஸ்டமர். அப்படியா? யோ ஏட்டு, அந்த போட்டோ அப்படியா? இத கொஞ்சம் பாருங்க. இப்ப ஞாபகம் வருது சார். அன்னைக்கு நான் கொஞ்சம் கோவமா தான் பேசினேன். இவனை பார்த்தா கொலைகார மாதிரி தெரியலையே சார். ஆமாமா, நாட்டுல இப்படிதான் நிறைய பேர் சுத்துறாங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியறதில்ல. பசுந்தோல் போர்த்திய புலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படித்தான் அலையறாங்க. அந்த பொண்ணு செத்து போச்சுங்கிறத விட அந்த பையனை யாராவது கொல்லாம இருக்கணும். அதுதான் இப்ப பிரச்சனை. பல கொலைகள் நடக்குது சார். சீக்கிரம் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார். பாய் சார்.
ஐயா என்ன பழத்தை யோசனை இருக்கிய? ஏட்டு அம்மாவையும் பொண்ணையும் பார்த்தா யதார்த்தமா தெரியல. அவங்க ரெண்டு பேர்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஐயா அவங்க முகத்தை பார்த்தா பாவமா தெரியலையா ஐயா? அவங்கள போய் சந்தேகப்படலாமா ஐயா? உள்ள பூச்சி கடிக்காதியா? இல்ல, அவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு டவுட் இருக்கு. அவங்கள தீவிரமா வாட்ச் பண்ணுங்க. எஸ் சார்.